ட்விட்டரில் கனிமொழி ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. என்னென்னா வெல்லும் தமிழ் பெண்கள். ஏன் வெல்லும் திமுக பெண்கள்னு போடுங்க. அது என்ன தமிழ் பெண்கள்? எல்லா தமிழ் பெண்களும் உங்கள் கூட சேருவாங்களா? எல்லா தமிழ் பெண்களும் வென்றுட்டாங்களா? எவ்வளோ வறுமையிலையும் கஷ்டத்துலேயும் குடும்பத்தை நடத்தும் பெண்கள்லாம் இருக்காங்கல்ல. ஓசி பஸ்ஸில் போகிறாங்க, நீங்கள் கிண்டல் அடிக்கிறீங்க ஓசின்னு சொல்லி. அவ்வளோ வறுமையில் இருக்காங்கல்ல பெண்கள் எல்லாம். அந்த பெண்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? வெல்லும் திமுக பெண்கள்னு போடுங்க. வெல்லும் தமிழ் பெண்கள்னு போட்டு இவங்க நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் எல்லாம் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோவை போட்டாங்க. அப்போ தமிழிசை சவுந்தரராஜன் இவங்களும் நெருங்கிய நட்பு உள்ளவங்க. அப்போ இவங்களுக்கு பல உதவிகளை தமிழிசை சவுந்தரராஜன் கொடுத்து அவங்கள ஆபத்திலிருந்து காப்பாற்றுவது தமிழிசை சவுந்தரராஜன் தான் அப்படிங்கிறது தெரியுது இல்லை. கனிமொழி அவங்க படத்தையும் சேர்த்து போடுறாங்களே. அதனால தான் நான் காப்பாற்றப்படுகிறீர்கள். நீங்கள் எப்படி உங்களை எப்படி காப்பாற்றுறாங்க? முக்கியமாக இதில் ஜி2 எது நடந்தால் இவங்களிலிருந்து காப்பாற்றுறாங்க. பிஜேபி முன்னாடி அருண்ஜேட்லின்னு இருந்தார், அவர் இவங்களை பூரா காப்பாற்றி விடுவார். இப்போ கனிமொழி இருக்காங்க, அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. இப்போ முக்கியமான பிரச்சனையில் மாட்டியிருக்காங்க. இதில் 2G தீர்ப்பு வர்ற ஸ்டேஜில் இருக்குது. டெல்லி உயர்நீதிமன்றத்தில் 2G நடந்துக்கிட்டு இருக்குது. டெல்லி உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? கீழே இருக்கக்கூடிய நீதிமன்றம் கீழ் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை ஆராயணும். அதில் நிறைய முரண்பாடுகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 2017 போட்ட அப்பீல் 8 வருஷமாக அப்பீலில் தீர்ப்பு வரமாட்டேங்குது. யார் உங்களை காப்பாற்றுறா? அப்போ கனிமொழியை காப்பாற்றுவது யார்? அன்றைக்கி சசிகலாவுக்கு முதலமைச்சராக பதவி ஏற்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஒரு நாள் முன்னாடி அவங்கள தீர்ப்பு கொடுத்து கைது பண்ணீங்கல்ல. அதை ஏன் திமுகவுக்கு எதிராக செய்ய மாட்டேங்கிறீங்க? அவர்களை காப்பாற்றுவது யார்? தமிழிசை சவுந்தரராஜன் ஒன்றா நின்று போஸ்ட் கொடுத்தா இவங்க அவருக்கு துணையாக இருக்காங்கன்னு தானே அர்த்தம்.